Hi friends, welcome to Cinematis Best. Cinematis Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா செப்டம்பர் சேஸ். இந்த திரைப்படம் இல்லை நான் 2024 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயர்லாந்து நாடு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா ஹாரியன் லெபட். இந்த திரைப்படம் டெய்சி ஜான்சன் அவங்க எழுதிய ஒரு புக்கில் வந்து தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் மியா தாரியா ஜூலியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கல் கேன் செப்டம்பராக அவங்க ஒரு சப்ளைங் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, செப்டம்பர் சேஸ் என்ன மாதிரி கதைக்குள்ளும் பார்ப்பாங்க. ஷீலா அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர். அவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஜூலை அண்ட் செப்டம்பர். ஷீலாவோட கணவர் வந்து அவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது அண்ட் விட்டுட்டும் போயிடுறாரு. பட் அவங்க இந்த 2 ஜூலை அண்ட் செப்டம்பரை வளர்க்குற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக ஒரு பொண்ணு அஃபெக்ட் ஆனதுனால இவங்களை வளர்க்குற முறையிலே வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. இதில் என்ன ஆகுதுன்னா, செப்டம்பர் அவங்க அந்த பொண்ணு வந்து ஜூலையை வந்து ரொம்ப கண்ட்ரோலபிளாக வச்சுட்ருக்கா. ஜூலை வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத டோட்டலாகவே வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா ஜூலையோட சகோதரி செப்டம்பர் தான். ஸ்கூலில் ஒரு இஷ்யூ ஆகி செப்டம்பர் வந்து சஸ்பெண்ட் ஆகி வெளில போகும்போது ஜூலை தனக்கான ஒரு ஃப்ரீடம் அடைஞ்சு தான் நினச்சி சில விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அது ஜூலைக்கும் செப்டம்பர் அந்த 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 இஷ்யூ அவள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு விஷயம் கொண்டு வரா. அவள் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர், ஜூலை as well as ஷீலா இவங்க 3 பேர் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. மிக முக்கியமாக ஜூலை அதில் என்ன மாதிரியான பாதிப்பை அடையிறா. இறுதியில் ஜூலை செப்டம்பர் இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்றது தான் ஒட்டுமொத்த கதைகளமைங்க. செப்டம்பர் சேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் இது வந்து ஒரு பிசார் செட்டப்பான ஒரு படம். இந்த மாதிரிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா ஒரு வீட்டில், இல்லை இது மாதிரிலாம் பசங்க இருக்குமா அப்படின்ற கேள்விகளை வந்து முன்வைக்கலாம் படம் பார்க்கும்போது. பட் அது இங்கே விஷயமே இல்லை. இங்கே இது இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இது இப்படி தான் சொல்ல போகிறேன்ற முடிவெடுத்து சொல்லப்பட்ட ஒரு கதை அது. ஸோ அப்படின்னும் போது அங்கே போய் கேள்விகளை முன்வைக்கிறது நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஆஸ் வெல் அஸ் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி படங்கள் வந்து டாக்டூத்துன்னு சொல்லிட்டு ஒரு கிரீக் சினிமா கிளாசிக், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது, அந்த மாதிரி இருக்குமோ அது அந்த சாயல் வந்து போகிறதுன்றது உண்மை தான், அதுவும் இருக்குது இந்த படத்தில். பட் என்ன இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மிக முக்கியமான கோர் என்ன அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆக முக்கியமான இந்த படம் பேசிக்கிற கோர் பிளாட் என்னென்னா, நம்ம கூட பயணிக்கிற ஒருத்தங்க நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, அடிக்ஷன் தான், டாக்ஸிக் தான். அவங்க ஒரு பாயிண்ட் நம்ம கூட ட்ராவல் ஆனாலும் அவங்கள நம்மளால் எந்த ஆளுமே வந்து விட்டு போக முடியாது. அவங்க நம்மளை ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த படம் பேசுகிற ஆக முக்கியமான கோர் பிளாட். இந்த படத்தில் எனக்கு மிக முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலையா நடித்த மியா தாரியாவோட பெர்ஃபார்மன்ஸ். தட் வாஸ் ரியலி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் டூ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து பெருசாக எதுவும் பேசாது. பட் ஷீ இஸ் அ லீடர். பட் பெருசாக எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு மாதிரி சைக்கிக்காக ஒரு விஷயம் பண்ணணும். அந்த கேரக்டரோட பிஹேவியரே அதான். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு, அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்குமே ஒரு இடத்துல கூட அவங்க வந்து அந்த கேரக்டர் வெளில வந்த மாதிரியே இல்லை. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். தட் வாஸ் அ வெரி சூப்பர் அண்ட் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜூலை. நிச்சயமாகவே சூப்பர். அண்ட் தென் செப்டம்பராக பண்ண பாஸ்கல் கேன் ஒரு டாமினண்ட்டான ஒரு ரோல். அந்த ரோல் வந்து உண்மையாகவே வந்து மேக்ஸிமம் அந்த படத்தில் வந்து அந்த ரோல் தான் வந்து படத்தை நகர்த்தி கொண்டு போகும். ஏன்னா செப்டம்பர் என்னென்ன பண்ணுறாலோ அதுதான் ஜூலையோட பாதிப்பு. ஜூலைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே. அப்போ செப்டம்பர் நடித்த அந்த பாஸ்கல் கேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக ஒரு டாமினன்ட் கேரக்டரை வந்து அழகாக வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களோட நடிப்பு மூலயமா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னாங்க, இது வந்து முழுக்க ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு பிசார் செட்டப் ஆன ஒரு ஃபிலிம். பேக்ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஒரு பிசார் ஃபீல்லே இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் இந்த படம் ஒரு பாயிண்டில் வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு புலப்படும்னா ஒரு கிட்ட எண்டு நெருங்கும் போது ஒரு விதமான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். டெஃபினட்டாக அது வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் என்னென்னா, ப்ரெடிக்ட் பண்ண அந்த ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்விஸ்ட் வரும்போது சுவாரஸ்யமாக இருக்கும்னா இருக்காது. ப்ரெடிக்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்று எனக்கு என்னென்னா,
இன்னொரு எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸாக பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட் ஆகியும் இது வேறு மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இதுதான் சொல்லிட்டு, பட் அது வந்து வேறு மாதிரி மாறுபடமாக நினைக்கும் போது அது அங்கே இல்லை. ஸோ அது நம்ம கொஞ்சம் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தான் இருந்தது. அந்த படத்தில் ஒரு முடிவு வரும்போது கிட்ட நெருங்கும் போது ஓ என்னடா அது அப்படின்ற உணர்வு எனக்கு டெஃபினட்டாக ஏற்பட்டுச்சு. பட் ஸ்டில் என்னென்னா இந்த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பிசார் செட்டப் இதெல்லாம் இந்த படத்தை ஓரளவு கொண்டு போய் தூக்கி நிறுத்துருச்சுன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. அண்ட் டேரக்டர் அரியன் லேபார்டோடைய அந்த நரேஷன் ஸ்டைல், அந்த வியர்ட் பிசார் நரேஷன் ஸ்டைல் இந்த படத்துக்கு டெஃபினட்டாக கை கொடுத்துருக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் டெபியூட் கோல்டன் கேமராக்கும் அதே மாதிரி அன்சர்டன் ரிகார்ட் பிரிவிலும் நாமினேட் ஆகிடுதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் செப்டம்பர் சேஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.